हरे कृष्ण। चतुर्विधा भजन्ते माम् 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 जनाः सुकृतिनोऽर्जुन जना सुकृतिनोऽर्जुन जनाः सुकृतिनोऽर्जुन जना सुकृतिनोऽर्जुन जनाः सुकृतिनोऽर्जुन जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी आर्तो जिज्ञासुरर्थार्थी आर्थो जिज्ञासुरर्थार्थी आर्तो जिज्ञासुरर्थार्थी आर्तो जिज्ञासुरर्थार्थी आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ ज्ञानी सबदर्शभ ज्ञानी च भरतर्षभ ज्ञानी सबदर्शभ ज्ञानी च भरतर्षभ ज्ञानी सबदर्शभ चतुर्विधा भजन्ते माम् चतुर्विधा भजन्ते माम् ज्ञानाः सुकृतिनोऽर्जुन ज्ञानासुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ ज्ञानी परदर्शभ। हरि बोल। हरे कृष्ण। थैंक यू मरी सुगना माता जी वासिकुरिंगला वाक्य माताजी चतुर्विधा भजन्ते माम् जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी स परदर्शभ। थैंक यू माताजी। हरि बोल। ओके हरे कृष्ण। சாந்தி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? மாதாஜி ஓகே நான் வாசிக்கிறேன் கேளுங்க மாதாஜி. ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு சம்சார தாவா 3வது ஸ்டான்ஸா அதோட அர்த்தம் வாசிக்கிறீங்களா ரேணுகா மாதாஜி? வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானின் அர்ச்சா விக்கிரகத்திற்கு தினமும் ஆராதனை செய்வதிலும் பலவிதமான அலங்காரங்களை செய்வதிலும் ஆலயத்தை சுத்தம் செய்வது போன்ற சேவைகளிலும் எப்போதும் முழுமையாக ஈடுபட்டு அதுபோல் தனது சீடர்களையும் பக்தர்களையும் அந்த சேவைகளில் ஈடுபடுத்தும் ஆன்மீக குருவின் தாமரை போன்ற திருவடிகளுக்கு நான் என் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சாந்தி மாதாஜி இருக்கு மாதாஜி. நம்ம ஓகே மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். படிக்கலாம். ஸ்ரீ விக்ரஹாரா ஸ்ரீ விக்ரஹாரா தனநித்யநானா தனநித்யநாதா ஸ்ரீ விக்ரஹாரா தனநித்யநானா ஸ்ரீ விக்ரம நித்யதானாம் தனநித்யநானாம் ஸ்ருங்கார தன்மன் ஸ்ருங்கார தன்மன் திரமார்ஜனாதௌ திரமார்ஜனாதௌ
शृङ्गारतन्मन्दिरमार्जनार्दौ शृङ्गारतन्मन्दिरमार्जनादौ युक्तस्य भक्तांश्च युक्तस्य भक्तां च नियुञ्जतोऽपि नियुञ्जतोऽपि युक्तस्य भक्तांश्च नियुञ्जतोऽपि युक्तस्य भक्तां च नियुञ्जतोऽपि वन्दे गुरु श्रीचरणारविन्दम् वन्दे वन्दे गुरुश्रीचरणरविन्दम् वन्दे गुरु हरे कृष्ण थैंक यू माताजी थैंक यू प्रभुजी हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு ராம் பிரசாத் பிரபுஜி நம்மளுக்காக கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. हरे कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु हरे कृष्ण हरे माताजी कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु हरे हरे कृष्णा कृष्णा थैंक यू प्रभु धर्म माताजी हरे कृष्णा माताजी हरे कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துட்டு 7.16 இன்னைக்கு ஸ்லோகா எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ தருமாதாஜி தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. ஸோ 7.16 ஸ்லோகா எல்லாரும் படிச்சிங்க. ஸோ நேத்து ஸ்லோகா வந்துட்டு பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லைக் யார் யார் வந்துட்டு 4 விதமான துஷ்டர்கள் வந்துட்டு என்னிடத்துல வந்துட்டு சரணடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த சான்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு இங்க வந்து சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மங்களாச்சரணம் பார்த்துடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण हरे कृष्ण. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு யாரை பத்தி வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, லைக் வந்துட்டு எந்த நாலு விதமான மக்கள் வந்துட்டு என்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு தோணலாம், லைக் வந்துட்டு இத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 4 தான் நம்மளும் ஒருத்தவங்க, கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் யார் படிக்கிறீங்க? சாய் हरे மைத்திரி कृष्ण மாதாஜி. हरे कृष्ण प्रभु नमस्कारम हरे प्रभु हरे कृष्ण माताजी நமஸ்காரம் மாதாஜி. சாய் மைத்திரி மாதாஜி அத்தியாயம் படிங்க 7 மாதாஜி. அத்தியாயம் 7 பதம் 16 மொழிபெயர்ப்பு பொருளை சிலப்பிரபாக்கு ஜெய். பரதர்களில் சிறந்தவனில் 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, பரதர்களில் சிறந்தவனே 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பரதர்களில் சிறந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு பரத குலத்துல இருந்து வந்தவங்க. ஸோ பரத குலங்களிலேயே வந்துட்டு சிறந்தவர் அர்ஜுனர். ஸோ அதனால வந்துட்டு பகவான் இங்க அவரை அப்படி கோட் பண்றாரு. ஸோ ஏன் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவரும் அந்த 4 விதமான அவர்கள்ல ஒருத்தவர் தான் வந்துட்டு அர்ஜுனன். ஸோ அதனாலதான் இவரு இங்க அப்படி கோட் பண்றாரு, பரதர்களில் சிறந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த 4 விதமானவர்கள்? என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குல்ல மாதாஜி? ஆடிபிளா இருக்குங்களா? இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. இருக்கு. எல்லாருக்குமே கேக்குது இல்லைங்களா? ஓகே. கிளியர் ஸோ கிளியர் ஓகே மாதாஜி. கேக்குது ஸோ பிரபு ஹரே கிருஷ்ண மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுல வந்துட்டு அந்த 4 விதமான மக்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஃபர்ஸ்ட் டைப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, துயருற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இங்க இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்துட்டு
மனிதன் அல்ல. லைக் இங்க இங்க ஒரு ஜீவாத்மா எடுத்து நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு துயர் துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இங்க யாராவது துன்பம் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான துன்பம் இருக்கதான் செய்யுது. ஈவன் ஒரு ஒரு ஸ்கூல் போற பசங்க கிட்ட, சின்ன பசங்க கிட்ட கூட அந்த துன்பம் இருக்கு. எக்ஸாம்ஸோடைய இது லைக் இன்னைக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் போனோமா, நான் அங்க போய் இருந்தா ஜாலியா இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதை விட எக்ஸாம்ஸ் இப்ப மார்க்ஸ் வரும் பாத்தீங்களா? ஸோ ஹரே கிருஷ்ணா. எனிதிங் மாதாஜி? ஓகே. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் விட அந்த எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் வரும் பாத்தீங்களா? ஸோ அப்பதான் வந்துட்டு அஹ், எல்லா கடவுளையுமே வந்துட்டு கும்பிடுவாங்க. லைக் இப்ப ஒரு ஹிந்துவா இருந்தா ஹிந்து மட்டும் இல்லாம அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலா இருந்தா ஜீசஸ் கிட்ட கூட போய் ப்ரே பண்ணுவான். ஸோ ஈவன் முஸ்லீம் அல்லாவை கூட ப்ரே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி அந்த இதனால வந்துட்டு ஸோ அப்போதான் வந்துட்டு பகவானை நினைப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது செய்யும்போது இந்த உலகத்துல கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிலர் சிலர் துன்பம் வரும்போது நம்ம ஊர்ல எங்க போவாங்க? இருக்கவே இருக்கு டாஸ்மாக். ஸோ மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் அவங்க நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாஸ்மாக் அந்த அதுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஈவன் சினிமா டிக்கெட்டு கிடைக்கலனா கூட அது ஒரு துன்பமா கருதி வந்துட்டு அதுக்கு போயிட்டு தண்ணி அடிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி இங்க பகவான் பேசல. ஓகேங்களா? சிலர் இருக்காங்க, சிலர் வந்துட்டு டெமிகாட் வர்ஷிப். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த நோய் வந்திருக்கு, எனக்கு இதுக்கு வந்துட்டு பைரவர் கிட்ட போய் விளக்கு வச்சா எனக்கு இதாகும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஸோ அவங்கள பத்தியும் பகவான் இங்க பேசல. இங்க பேசுற யாருன்னா என்கிட்ட யார் வரீங்களோ ஸோ அந்த நல்லவர்கள். ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லைக் அந்த சுக்ருதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்துட்டு என்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவானே இங்க வந்துட்டு சொல்றாரு. ஸோ அவங்களதான் வந்துட்டு நல்லோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அதாவது இந்த டெமிகாட் வர்ஷிப் கிட்ட போறவங்கள கூட அவங்க வந்துட்டு நல்லோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளாசிஃபை பண்ணல. ஸோ பகவான் கிட்ட வர்றவங்கள தான் நல்லோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாசிஃபை பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு பகவான் கிட்ட வருவாங்க. ஸோ ஈவன் புராணத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மகாபாரதத்துல வர அந்த திரௌபதி அவங்களுடைய துகில் உரியும் போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க தொடர்ந்துட்டு சரணாகதி அடைவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அங்க அந்த எல்லாருக்குமே தெரியும் இந்த இது. ஸோ அங்க வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. துரியோதனன் வந்துட்டு இவங்களை இன்வைட் பண்ணியிருப்பான். யார? திருதராஷ்டிரர் இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பான். திருதராஷ்டிரருக்கும் அவங்க வந்துட்டு அரச குடும்பத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான பகடை, இந்த சூது ஆடுறதுல அவருக்கும் கொஞ்சம் விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம் இருந்ததுனாலதான் பகவான் கிருஷ்ணர் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா நல்லா தெரியும் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாருன்ட்டு கேட்கல. ஸோ அதையும் மீறி போயிட்டு அவங்க விளையாடினாங்க. விளையாடிட்டு சகுனியோடைய இந்த அந்த மாயையில அந்த என்ன சொல்றது அந்த மாயாஜால பேச்சுல அதாவது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க இழந்துட்டாங்க. நீங்க திரௌபதியை வச்சு அவங்க ரொம்ப அதிர்ஷ்ட தேவதை, நீங்க திரௌபதியை வச்சு விளையாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அதையும் நம்பி அவங்க விளையாடினாங்க. அவங்களுக்கு அந்த மோகம், அந்த சூதுடைய மோகம் வந்துட்டு அந்த கண்ணை மறைச்சிருச்சு. ஸோ அப்ப வந்து திரௌபதி வந்துட்டு அந்த திரௌபதியும் அவங்க இழந்த உடனே துச்சாதனன் என்ன பண்றான்? அவங்களுடைய புடவையை பிடிச்சி இழுக்கிறான். இழுக்கும் போது செய்யும் போது அப்ப கூட வந்துட்டு திரௌபதி எடுத்த உடனே வந்துட்டு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கல. இப்ப ஃபர்ஸ்ட் யார கூப்பிட்டாங்க? அந்த என்னுடைய 5 கணவரும் நீங்க இருக்கீங்க, இப்படி பாத்துட்டு இருக்கீங்களே, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்றாங்க. சோ அவங்களால எதுவும் பண்ண முடிஞ்சதா? எதுவுமே பண்ண முடியல. அடுத்தது திருதராஷ்டிரர் கிட்ட ஸோ இந்த 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 அஸ்தினாபுரத்துக்கே வந்துட்டு நீங்க வந்து அரசராச்சு, ஸோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கும் மேலா வந்துட்டு எல்லா உலக தர்மங்களின் நியதிகளையும் அறிஞ்சவர் வந்துட்டு பீஷ்ம பிதாமகர் கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும் போதும் பீஷ்மராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இனி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? திரௌபதி 2 கையையுமே விட்டுட்டாங்க. 2 கையுமே விட்டு பறந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பகவானை நோக்கி கையை தூக்கி மேல விட்டுட்டாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்ட உடனே பகவான் என்ன எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாரு. ஸோ ஓடி வந்துட்டு என்ன பண்ணாரு? அவங்க மானத்தை காப்பாத்தினாரு பகவான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இதுவும் இருக்கு, கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கஜேந்திரனும் வந்துட்டு விடாம வந்துட்டு அந்த முதலைங்க கிட்ட வந்துட்டு கஜேந்திரன் வந்துட்டு நல்லா
ஆஹ், ஒரு யானை கூட்டத்துடைய தலைவன் அவர்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முதலை கிட்ட காலை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. 1000 வருஷமா போராடினாரு. அவரால் வெளியில வர முடியல. கரெக்ட்டுங்களா? கடைசியில என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருடைய அந்த தாமரையை எடுத்து, அங்க குளத்துல இருக்கிற தாமரை எடுத்து, பகவானே இனி நீதான் என்னைய காப்பாத்தணும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இம்மீடியட்டா என்ன பண்றாரு பகவான்? பகவான் வந்துட்டு தன்னுடைய கழுகு, அதோடைய கருடர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கருடன் வந்துட்டு லேட்டா ஆகும் அவர் மேல போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கருடனை தூக்கிட்டு வந்தாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பகவான் வந்துட்டு கூப்பிட்ட உடனே ஓடி வருவார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள், இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த துயர் விடுறவங்க வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இந்த துன்பம் வரும்போது பகவானை நினைச்சு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஹ், ஜிக்ஞாசு அப்படி அதுன்னு ஜிக்ஞாசு. ஸோ அறிவை, ஸோ இது எனக்கு வந்துட்டு இது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி, அந்த கியூரியாசிட்டினால வருவாங்க. ஸோ இப்ப இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்கள பல பேர் வந்துட்டு இது என்ன, இங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காகவே வந்திருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இதை கேட்டுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியில வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லைக் பரீட்சித் மகாராஜ் வந்துட்டு எப்போ வந்து இவருக்கு இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இந்த கியூரியாசிட்டி வந்தது, தான் இன்னும் 7 நாட்கள்ல இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் வந்துட்டு இந்த கியூரியாசிட்டினால வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ பகவானை நினைக்கணும், அது பகவானை நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்படி வந்த இந்த கேள்வி பதில்கள் தான் வந்துட்டு பாகவதம். ஸோ அந்த பாகவதம் மொத்தத்தையும் அவங்க கேட்டாங்க. ஈவன் இந்த 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 குருக்ஷேத்திர போர்ல வந்துட்டு அர்ஜுனனுக்கு ஒரு குழப்ப நிலை, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, பகவானே நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்படி சொல்லும் போது வந்துட்டு பகவான் வந்துட்டு ஓகே இதுதான் கரெக்டான டைம் இவனுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்றாரு. ஸோ அந்த என்ன பண்ணணும், என்னது இது, பகவான் யாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தான் யார் மீன்ஸ் நான் ஏன் இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி நிலை இருக்கிறவங்க என்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்றாரு. நெக்ஸ்ட் செல்வத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்வத்தை விரும்புவோர் இங்க இப்ப மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இப்ப வந்துட்டு திருப்பதி போறது, அப்போ பகவான் வந்துட்டு இங்க ஒரு பிசினஸ் ஏஜென்ட் அவரு. கரெக்ட்டுங்களா? ஸோ ஈவன் நம்ம கூட வந்துட்டு இது பண்ணியிருப்போம், நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன்னா நான் தலை மொட்டை அடிச்சுக்கிறேன். ஸோ அந்த வயசுலயே நமக்கு அதெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஆனா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லைக் அந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கு மீன்ஸ் நம்ம செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும். ஸோ எனக்கு இது பண்ணா இது பண்ணும் அப்படி. இப்போ திருப்பதியில பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கூட்டம் எதுக்கு வராங்க, தன்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியா வந்து கொட்டுறாங்க. எதுக்கு கொட்டுறாங்க? ஸோ இப்ப இப்ப அங்க 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 சாமி கும்பிட்டுட்டு அங்க கோடி கோடியா கொட்டி அங்க வந்துட்டு அவங்களுக்கு பிசினஸ் கிளிக் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா? ஆனா பட் ஸ்டில் இவங்கெல்லாம் நல்லவங்க. ஸோ பகவானை தேடி வர்றதுனால பகவான் வந்துட்டு இவங்கள நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட்லீஸ்ட் இதுக்காவது என்கிட்ட வரானே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்துட்டு அங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தேடி வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, லைக் துருவ மகாராஜ். நான் சொன்னது நம்ம லெவல்ல நான் இப்ப நடக்கிறத நான் சொன்னேன். ஆனா புராணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா துருவ மகாராஜ் என்ன கேட்கிறாரு, ஸோ அவர் அப்பாவுடைய மடியில உட்காராதனால அவருக்கு வந்துட்டு கோபம். ஸோ ஏன் என்ன வந்துட்டு எங்க அப்பா மடியில உட்கார வைக்கல, நான் இந்த ராஜ்யத்தை நான் ஆளக்கூடாதா, இதை விட நான் பெரிய ராஜ்யமா நான் வந்துட்டு ஆளுவேன். ஸோ பிரம்ம பிரம்மலோகத்தை விட பெரிய லோகம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க இதை கேட்கணும்னா நான் என்ன பண்ணணும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ அப்பா வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ வந்துட்டு பகவானை பார்க்கணும். பகவானை எங்க பார்க்கணும்? ஸோ காட்டுல போயிட்டு தியானம் பண்ணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ காட்டுல அவர் தேடிட்டு போறாரு. ஸோ தேடிட்டு போற இடத்துல வந்துட்டு யாரு இருக்காங்க, நாரத முனி இருக்காங்க. ஸோ நாரத முனி வந்துட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணாரு, நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருடைய வைராக்கியம் அவரை விடலை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு, பகவான இந்த மாதிரி நீ வந்து ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த பகவானுடைய நாமத்தை கொடுக்குறாரு. அந்த நாமத்தை கொண்டு போய் தியானம் பண்ண உடனே 6 மாசத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இந்த துருவலோகம் அவருக்கு கிடைச்சது. கரெக்டுங்களா? ஸோ அந்த துருவலோகம் கிடைச்சதுமே வந்துட்டு அப்பதான் அவருக்கு தெரியுது பகவானுடைய
ஆஹ் இது எங்க இருக்கு, இந்த துருவலோகம் நான் கேட்டனே, ஸோ இந்த பிரம்மலோகத்தை விட பெருசுன்னு நினைச்சு நான் கேட்டனே, இந்த லோகம் எங்க இருக்கு. அதை வந்துட்டு எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு கண்ணாடி ஒரு துண்டுக்கு சமம். ஆனா பகவான் வந்துட்டு வைரம். ஸோ அந்த வைரத்தை விட்டுட்டு இந்த கண்ணாடி துண்டுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் ஃபீல் பண்றாரு. ஸோ இப்படிப்பட்டவர்களும் வந்துட்டு அதாவது செல்வத்தை, தனக்கு செல்வம் வேணும், லைக் உடம்பு நல்லா இருக்கணும், செய்யணும் அப்படின்ற சுபிட்சத்தை தேடி போறவங்க வந்துட்டு பகவான் கிட்ட போவாங்க. அண்ட் லாஸ்ட், ஸோ ஞானத்தை வேண்டி மீன்ஸ் அந்த ஞானம் உள்ளவர்களும் பகவான் கிட்ட, ஞானத்தை வேண்டி இல்ல, ஞானம் உள்ளவர்கள் பகவான் கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல யார் சீக்கிரமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஞானம் உள்ளவர்கள் வருவாங்க. ஓகேங்களா, இது நாட் எ பூரண ஞானம், ஞானம் ஞானம் உள்ளவர்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பீஷ்மர் வந்துட்டு எல்லா ஞானமும் அவருக்கு இருக்கு, அவருக்கு தெரியாத இதுவே கிடையாது. ஸோ அவர் அந்த முள் படுக்கையிலும் வந்துட்டு அவருக்கு தெரியும் பகவான் தான் இதை எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முள் படுக்கையில பகவான் என்ன சொல்றாரு, லைக் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அங்கதான் வந்துட்டு பகவானை குளோரிஃபை பண்ணி பாடுறாரு. ஸோ இதனால வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா போறதுக்கு, பகவான் வந்துட்டு இந்த மாதிரி ஆசைகள் எதுவுமே இல்லாம பூரணமா அவர்கிட்ட போறதுக்கு அவங்களால சீக்கிரம், அந்த மாதிரி ஞானிகளால சீக்கிரமா முடியும். ஸோ இந்த நால்வருமே வந்துட்டு சீக்கிரமா மீன்ஸ் நால்வரும் வந்துட்டு பகவான் கிட்ட தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இந்த 4 பேருமே வந்துட்டு நல்ல பக்தர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் வந்துட்டு இங்க பிரபாத் என்ன சொல்றாரு, இந்த 4வருமே அடுத்த ஸ்லோகால வந்துட்டு சொல்லுவாரு. ஆக்சுவலி அந்த ஒரு இது வரும் பாத்தீங்களா, ஸோ உனக்கு பிடிச்ச பொண்ணை விட உனக்கு பிடிச்ச பொண்ணை விட அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா அந்த இந்த டைலாக் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இங்க நம்ம வந்துட்டு பகவானை வந்துட்டு விரும்பி போறதை விட பகவான் நம்மள விரும்பணும். ஸோ அப்படி விரும்பணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த மாதிரியான கலப்பட பக்தி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரபாத் என்ன சொல்றாரு, கலப்பட பக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க அந்த இதுல பர்போட்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, பக்தி ரசாமிரத சிந்து அதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு பக்தியும் இல்லாம பகவானுடைய விருப்பத்துக்கு நம்ம வந்துட்டு இருந்தோம், அதன்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் வந்துட்டு அது வந்துட்டு தூய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரபாத் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல அப்ப வந்துட்டு இந்த 4வரும் இப்படியே நின்னுருவாங்களா, இதுக்கு மேல வந்துட்டு அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. இந்த 4துலயுமே பாருங்களேன், ஸோ ஒரு பியோர் அசோசியேஷன் கிடைச்ச உடனே, அதாவது இப்ப துரு மகாராஜ் பாத்தீங்கன்னா நாரத முனி வந்தார் இல்லைங்களா, ஸோ அவருடைய அட்வைஸ் படி அவர் செஞ்சதுனால அவருக்கு பகவான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ரியலைஸ் பண்ண முடிச்சுது. கரெக்டுங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த என்ன சொன்ன, அந்த ஃபர்ஸ்ட் கதை என்னது, திரௌபதி அவங்க பகவானோடைய இவங்களுடைய அசோசியேஷன் கிடைச்சதுனால இவங்க வந்துட்டு முன்னேறி போக முடிஞ்சது. ஸோ அதனால இங்கே இப்ப நமக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லைக் பிரபாத் வந்துட்டு ஒரு நல்ல டிவோட்டி. ஸோ அவங்களுடைய சீடர்கள் மூலியமா வந்துட்டு நமக்கு அந்த அசோசியேஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்மளும் இந்த தூய பக்திக்கு நம்ம போறதுக்கு நமக்கு இது உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுதான் இன்னையோடைய ஸ்லோகம். ஸோ இதுல மெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம இந்த 4 விதமான பக்தர்கள்ல ஒருவரா இல்லாம இதையும் தாண்டி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமக்கு ஒரு சிறந்த அசோசியேஷன் வேணும். ஸோ அதை தான் வந்துட்டு இங்க பிரபாத் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இன்னைக்கு பகவத்கீதா ஸ்லோகம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இன்னைக்கு யாருடைய கதையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜாம்பவான். ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாம்பவான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திரேதா யுகத்துல இருந்தே வந்துட்டு ராமருக்கு ரொம்ப பிரியமானவர் ஜாம்பவான். கரெக்டுங்களா? ஸோ ஆரம்பிக்கலாம்ல இந்த கதை ஸ்டோரி. ஸோ அவர் திரேதா யுகத்துல இருந்து துவாபர யுகத்துக்கும் அவர் கடந்து வராரு. ஸோ திரேதா யுகத்துல இவர் என்ன பண்ணாரு, இவர் தான் வந்துட்டு ஆஞ்சநேயர் ஹனுமார் இருக்காரு இல்லைங்களா, ஹனுமனுக்கு வந்துட்டு அவருடைய சக்தி இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வச்சதே வந்துட்டு ஜாம்பவான் தான். ஸோ
ஒரு தடவை இது வந்துட்டு நேத்து நீங்க பாத்தீங்க இல்லையா? நேத்து வந்துட்டு யாருடைய கதை பாத்தீங்க? ருக்மணி இல்லைங்களா? ருக்மணி கதையை பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க அவருக்கு சாரி ருக்மணி கிடையாது, ருக்மணி அவங்க பையன் பிரத்யுப்னன் இல்லைங்களா? ஸோ அவங்க கதையை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அந்த காலத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி இது நடந்தது இந்த ஸோ அப்போ ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஹ், துவாரகையில வந்துட்டு ஒரு சிற்றரசர் மாதிரி ஒரு சிற்றரசர் இருந்தது. அந்த அரசை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தவர் சத்ரஜித். சத்ரஜித் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டெமிகாட் வர்ஷிப்ல வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அவருக்கு இஷ்ட தெய்வன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சூரிய பகவான். ஸோ அந்த சூரிய பகவான் வந்துட்டு சூரிய பகவானை அவ்வளோ வந்துட்டு ப்ரே பண்ணுவாரு. ஸோ அவ்வளோ வந்துட்டு லைக் இந்த யஜ்ஞங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாரு செய்வார். ஸோ அதனால வந்துட்டு சூரிய பகவான் என்ன என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஒரு gift கொடுக்குறாரு. சாரி மாதாஜி. அவர் ஒரு gift கொடுக்குறாரு. ஸோ அந்த gift பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஷாமந்தகமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாமந்தகம் ஒரு ஒரு ஆபரணம் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு டாலர் மாதிரி ஒன்று. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அஹ், அதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த இடத்துல அந்த கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மணி அது. ஸோ அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 பாரம் கோல்டு தங்கம் அது வந்துட்டு கொடுக்குமா. ஸோ 8 பாரம் அப்படின்னா தோராயமா வந்துட்டு ஒரு பாரத்துக்கு வந்துட்டு 7.5 கிலோ கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ 77 கிலோ 8 சாரி ஆமா அஹ், இல்ல 6.5 கிலோ. இந்த 8 பாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 77 கிலோ தங்கம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அது கொடுக்குமா அந்த சாமந்த மணி. ஸோ அப்படி இருக்கும்போது செய்யும்போது அந்த சாமந்த மணி வச்ச உடனே ஆனா வந்துட்டு அது நல்ல காரியங்களுக்கு தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால வந்துட்டு அவருடைய ஐஸ்வர்யம் அத்தனை வந்துட்டு அஹ், அஹ், என்னது அஹ், ஐஸ்வர்யம் பெருகிச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அதான் அதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அன்னதானம் பண்றது, கோயில்ல வந்துட்டு நிறைய கட்டுறது செய்யறது அப்படின்னு அவருடைய புகழும் வந்து உயர்ந்துட்டே போகுது. ஸோ இதனால இந்த புகழ் வர 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 இந்த சாமந்த மணியால வந்த புகழ்னால பார்த்தீங்கன்னா அவருடைய அகங்காரமும் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு இதை வந்துட்டு எல்லாரும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இதை வந்து கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். ஸோ எனக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, துவாரகைக்கு அதை கொண்டு எடுத்துட்டு போறாரு. ஸோ யூஸ்வலா ஆஸ் யூஸ்வல் துவாரகையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆம், நிறைய அவர் பகவான்ன்றது துவாரகை மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இவருக்கு இந்த அகந்தையினால அவர் பகவான் இவர் தான் எல்லாத்துக்குமே சுப்ரீம் அப்படின்றதே அவர் மறந்து போயிடுறாரு. ஸோ மறந்து போயிட்டு தான் வந்துட்டு அவர் துவாரகைக்கு எடுத்துட்டு வர்றாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த அதை வந்துட்டு ஒரு ஒரு சங்கிலி தங்க சங்கிலியில போட்டு அதை வந்துட்டு மாட்டிக்கிட்டு வராரு. மாட்டிக்கிட்டு வந்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு ஒரு சூரிய பகவானே நேர்ல வந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்தாரு பார்க்கறதுக்கே. ஸோ அங்க இருந்த துவாரகா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு சரி ஓகே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, யூஸ்வலா வந்துட்டு அந்த துவாரகையில பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களே வந்துட்டு விசிட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் சூரிய பகவானும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துவாரக மக்கள் வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு பகவான் கிட்ட போய் சொல்லுவாங்களாம். ஸோ பகவான் அப்போ வந்துட்டு சதுரங்கம் வந்து சும்மா விளையாடிட்டு இருப்பாராம். விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சூரிய பகவான் வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்களாம். உடனே பகவானுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அவர் சொல்லுவாராம் அவங்க வந்துட்டு சூரிய பகவான் கிடையாது, அவன் வந்து சூரிய பகவானுடைய பிரியமான ஒரு பக்தன். அவன் அஹ், பேர் வந்துட்டு சத்ரஜித். ஸோ இது மாதிரி பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறான். ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் அவருக்கு அந்த உபசரணை எல்லாம் பண்ணிட்ட உடனே அப்ப கிருஷ்ணர் வந்துட்டு சொல்றாராம். ஸோ நல்ல மகிழ்ச்சி, லைக் நீ வந்துட்டு நல்ல ஒரு காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, தர்ம காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஸோ ஆனா பட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு இந்த இந்த இதை இந்த உலகத்தை ஆளுற மன்னர்கிட்ட தான் இது இருக்கணும். ஒரு சிறந்த பொருள் உலகத்துல சிறந்த பொருள் ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பேரரசர் கிட்ட தான் இருக்கணும். ஸோ நம்ம பேரரசரான உக்ரசேனர் அதாவது கிருஷ்ணருடைய தாத்தா, ஸோ அவர்கிட்ட கொடுத்துருங்க இத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்துட்டு இவர் வந்துட்டு பகவான் சொல்லியே வந்துட்டு அவர் ரெஃப்யூஸ் பண்றாரு. ஸோ இல்ல இது எனக்கு தான், இது என்னுடைய பிரார்த்தனையினால எனக்கு கிடைச்சது, நான் தான் இதை வச்சுட்டு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் அந்த புகழ் அந்த கிரெடிட்ஸ் வந்து எனக்கு தான் வரணும், அந்த பேரும் புகழும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவர் மறுத்துடுறாரு. ஸோ அவர் மறுத்துட்டு அவர் போயிடுறாரு. சரி அப்படின்னு பகவான் விட்டுறாரு, கிருஷ்ணர் விட்டுறாரு.
விட்ட உடனே செஞ்ச உடனே ஸோ அது வந்துட்டு அவருக்கு மட்டும் புகழ் கிடையாது. ஸோ அந்த இது வந்து பாத்தீங்க அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்துட்டு அது ஒரு புகழ் தான் அந்த ஷாமந்தக மணிமாச்சி இருக்கிறதுல. ஸோ அவங்க தம்பி வந்துட்டு பிரசேனன். ஸோ அந்த பிரசேனன் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செயினை எடுத்துக்கிட்டு அவர் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போயிட்டு ஐ மீன் லைக் நகர்வலம் போயிட்டு அப்படியே காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரணும். வேட்டையாடிட்டு தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு அந்த செயினை போட்டுக்கிட்டு போறாரு. போட்டுட்டு போன உடனே ஸோ என்னாச்சு, அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு காட்டுல போன உடனே ஒரு சிங்கம் வந்து அவரை வந்து அடிச்சிருச்சு. ஸோ சிங்கம் வந்து அடிச்சு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்ட உடனே அந்த மணி வந்துட்டு இப்ப காணும். சோ இவங்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி காட்டுக்கு போயிருக்காரு, காட்டுல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது, சத்ரஜித் இவங்களுக்கும் தெரியாது. சத்ரஜித் என்ன நினைச்சுக்குவாரு, இந்த இதை காணோம் அப்படின்ன உடனே சோ ஒருவேளை வந்துட்டு கிருஷ்ணர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவனை தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த சாமந்தக மணியை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா காட்டுத்தீ மாதிரி பரவிச்சு. ஸோ இது கிருஷ்ணர் காதுக்கும் வந்தது. இந்த கிருஷ்ணர் காருக்கு வந்த உடனே கிருஷ்ணரால இதை பொறுக்க முடியல. இது என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என்ன ஆச்சுன்றது உண்மையான ஒரு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கூப்பிட்டுட்டு அவருக்கு வேண்டிய அந்த துவாரகவாசிகளை ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போன உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிங்கம் அடிச்சு கடந்த அந்த பிரசேனனை பாக்குறாரு. பக்கத்திலேயே சிங்கத்துடைய குகை இருக்கு. சோ இந்த சிங்கம் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்து குகைக்குள்ள பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா சிங்கமும் வந்து இறந்து கிடக்குது. சோ அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அதாவது இந்த சிங்கம் வந்துட்டு இந்த மாதிரி பிரசேனனை அடிச்சு கொன்னதை கேள்விப்பட்டு மீன்ஸ் அவங்க அந்த அந்த கல்லு சாமந்தக மணி எடுத்துட்டு குகைக்குள்ள போச்சு இல்லையா, அந்த குகையே வந்துட்டு அவ்வளவு பிரகாசமாயிருச்சான். சோ இவ்வளவு பிரகாசமா இந்த நியூஸ் வந்துட்டு வனராஜன் ஆன ஜாம்பவான் அவர்கிட்ட போச்சான் இந்த தகவல். போன உடனே ஜாம்பவான் போயிட்டு அந்த சாமந்தக மணியை கேட்கிறாரு. அது சிங்கம் வந்துட்டு கொடுக்க மறுத்துச்சு. சோ அப்போ வந்துட்டு 2 பேருக்கும் இடையில சண்டை வந்து அந்த சிங்கமும் அங்க செத்து கிடக்குது. ஜாம்பவான் எடுத்துட்டு அந்த சாமந்தக மணியை எடுத்துட்டு அவர் போயிட்டாரு. போயிட்ட உடனே அவருக்கு இது சிங்கமும் இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பார்த்த உடனே இது யாரு சிங்கத்தை யார் கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரடியோடைய ஒரு அந்த குழம்பு இருக்கு இல்லையா, கால் குழம்புடைய தளம் அங்க தெரிஞ்சது பாருங்க. ஒரு சுரங்கத்துக்குள்ளார அந்த நடப்பா ஐ மீன்ஸ் அந்த என்ன சொல்றது அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு கூட்டிட்டு போன உடனே எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இது என்ன ஒரு இருட்டா இருக்கு இந்த குகைக்குள்ளார, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்துட்டு சொன்ன அவங்களுடைய பயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாரும் வர வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போன உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாம்பவான் கிட்ட அந்த அந்த சாமந்தக மணி வந்துட்டு ஜாம்பவானுடைய ஒரு குட்டி குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தை கிட்ட ஜாம்பவான் கொடுத்துட்டு ஜாம்பவான் வந்து போயிருக்காரு. அந்த குழந்தை வந்துட்டு அந்த சாமந்தக மணியை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்ப பகவானை பார்த்த உடனே அங்க ஒரு பணிப்பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. சோ அந்த பணிப்பெண் வந்துட்டு கூச்சலிடுறாங்க, இந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை கேட்ட ஜாம்பவான் வந்துட்டு கோபம் வந்துட்டு உள்ள இருந்து வெளியில வராரு. வெளியில வந்து கிருஷ்ணர் யாருன்னு கூட தெரியாம செய்யாம அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கொள்ளாம அவர் வந்துட்டு தாக்க வராரு. சோ அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. தொடர்ந்து 28 நாட்கள் சண்டை நடக்குது. சோ அப்ப 28 நாட்கள் சண்டை நடந்த உடனே அப்ப வந்துட்டு ஒரு ஜாம்பவான் வந்துட்டு ரொம்ப டயர்டாயி உட்கார்றாரு. உட்கார்ந்து அப்பதான் யார் இவரு, எப்படி வந்துட்டு நம்ம கிட்ட இவ்வளவு சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய வந்துட்டு எதிர்க்கக்கூடிய பலம் வந்துட்டு ராமர் ஒருத்தருக்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்து அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது, இவர் வந்து சாக்ஷாத் அந்த ராமபிரானே தான் அடுத்த அவதாரத்துல கிருஷ்ணரா வந்திருக்காரு, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் வந்துட்டு என்ன நீங்க யாருன்னு தெரியாம வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இஷ்ட தேவனான ராமர் உங்ககிட்டயே நான் வந்துட்டு இவ்வளவு சண்டை போட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டுட்டு சோ அவர் பார்த்த சந்தோஷத்துல என்னுடைய பொண்ணு ஜாம்பவதி இருக்கா, சோ அவங்களையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. கோரிக்கை வச்ச உடனே பகவானும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம்பவதியை கூப்பிட்டுக்கிட்டு துவாரகைக்கு போறாங்க. 28 நாள் கழிச்சு போறாங்க. அந்த சாமந்தக மணியோட சேர்த்து துவாரகைக்கு போறாங்க. சோ இவங்க துவாரகவாசிகள் அங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க பயந்து போய் கிருஷ்ணர் வந்துட்டு இல்ல சோ என்னமோ ஆயிடுச்சு கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் சொல்றாங்க செய்றாங்க. சோ அப்ப அவங்க எல்லாருமே கவலைப்பட்டாங்க, துவாரகாவாசிகள் எல்லாருமே கவலைப்பட்டு எல்லாருமே வந்து
கடவுளை ப்ரே பண்ணாங்க, பகவானே நீங்க திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பகவான் வந்துட்டு திரும்ப வராரு. வந்த உடனே தான் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே தான் சத்ரஜித்துக்கு இந்த உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறது புரியுது. ஸோ அப்பதான் வந்துட்டு சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க பகவானே, ஸோ இது தெரியாம நான் உங்களை அவதூறா பேசிட்டேன், நானே என்னை மன்னிச்சிருங்க, இந்த சாமந்தகமணியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தகமணியை கொடுக்குறாரு. மேற்கொண்டு என்னுடைய பொண்ணு சத்யபாமா, ஸோ அவங்களையும் வந்துட்டு நான் உங்களுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் சத்யபாமாவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் சாமந்தகமணியை அவர்கிட்ட எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. ஸோ அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, ஸோ பகவானுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவான் கிட்ட இருந்து வந்த சக்திகள்ல ஒரு சக்தி தான் இந்த சக்தி. ஸோ இதெல்லாம் ஒரு அற்ப சக்தி இதெல்லாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்ப சக்திக்கா நான் வந்துட்டு இவர் பகவானை வந்துட்டு நான் எதிர்த்து எதிர்த்து இந்த மாதிரி பேசினேன், இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ட்டு அவர் ரியலைஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு, அந்த சாமந்தகமணியை அவர் பகவான் சொன்ன மாதிரியே உக்ரசேனருக்கு கொடுத்து உக்ரசேனர்கிட்ட ஆட்சி பண்ணும்படி அவர் கேட்டுக்கிட்டாரு. ஸோ இதனால வந்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாரல் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாரல் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சத்ரஜித் அவனுடைய அந்த டெமிகாட் வர்ஷிப்னால அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த கிடைச்சதுனால பகவானை மறந்துடுறாப்ல. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ஒண்ணு கண்டிப்பா டெமிகாட் கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த டெமிகாட் தான் வந்துட்டு நமக்கு பெரிய ஒரு இதுவா தெரியும், உண்மை நமக்கு தெரியாது, அந்த உண்மையை வந்துட்டு நமக்குள்ள மறைஞ்சு போயிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே, பகவான் கிட்ட இருந்து வந்த சக்திகள்லாம் எல்லா சக்தியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜாம்பவான் வந்துட்டு சண்டை போடும்போது அவர் என்ன சொல்றாரு, அவருடைய கோபத்தினாலையும் அவருடைய அந்த பயம் கூட கிடையாது, அவருடைய கோபத்தினால மெயினா. ஸோ அந்த கோபத்தினால என்ன பண்றாரு, பகவான் வந்துட்டு பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது யாருன்னே தெரியாம சண்டை போடுறாரு. கரெக்டுங்களா? ஸோ அவர் வந்துட்டு அந்த கோபம் எல்லாம் தணிஞ்ச பிறகு உட்கார்ந்து யோசிக்கும் போது அப்பதான் தெரியுது அவர் சாக்ஷாத் ராமருடைய அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கோபத்துல நம்ம இருக்கும் போதும் நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஸோ அதே மாதிரி மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவான் வந்துட்டு அந்த சாமந்தகமணி இந்த கதை படிச்சீங்க அப்படின்னா நிறைய பிலாசபிஸ் இருக்கு. பட் இப்ப இன்னைக்கு என்ன நமக்கு வந்துட்டு இந்த கதை, நான் சொன்ன கதையில என்ன கிடைச்சதோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாமந்தகமணி வந்துட்டு கிடைச்சதும் கிருஷ்ணா வந்துட்டு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஈவன் சத்ரஜித் வந்துட்டு நீங்க சத்யபாமாவையும் இவங்களையும் சாமந்தகமணியும் கொடுத்தும் அவர் ஏத்துக்கல, சத்யபாமாவை தான் ஏத்துக்கிட்டாரே தவிர சாமந்தகமணியை ஏத்துக்கல. ஸோ சத்யபாமா வந்துட்டு ஒரு பக்தை, ஸோ அதனால அவர் வந்துட்டு அவர் ஏத்துக்கிட்டாங்க. சாமந்தகமணியை வந்துட்டு அது ஒரு மெட்டீரியல், அது ஆப்புலன்ஸ், அது கரெக்டுங்களா, ஒரு ஆபரணம், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பகவானுடைய பிரிஞ்சு வந்த சக்திகள்ல நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிரியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்துட்டு இன்னையுடைய ஸ்டோரி, என்னுடைய மாரல்ஸ். ஓகே தானே மாதாஜி எல்லாருக்கும்? ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சத்யஜித் சத்யபாமாவுக்கு அண்ணாதானே ஆகணும்? சத்யஜித் இல்ல, பொண்ணுதான் மாதாஜி. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணுதான், அந்த புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அவருடைய பொண்ணாதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா. நான் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் மாதாஜி. சினிமால பார்த்ததா தங்கச்சியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சாரி சரி. பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரவாயில்ல மாதாஜி, நான் இன்னொரு தடவை நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் மாதாஜி. நான் படிச்சதுல நான் அப்படிதான் இருக்கு பொண்ணுன்ட்டு. இல்ல, இங்க யாருக்காவது தெரிஞ்சா கூட சொல்லலாம், அந்த கிருஷ்ணா புக்ல இருக்கு, இங்க கூட புக் இருக்கு. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்ரஜித் சத்யபாமா பேரு பொண்ணுதான் சத்யஜித் சத்யஜியோட பொண்ணு. பொண்ணுதான். பொண்ணு. ஓகே, சரி. சத்யஜித் இல்ல, சத்ரஜித். சத்ரஜித். ஓகே பிரபு. சத்ரஜித்தோட பொண்ணுதான் சொன்னாங்க, மகா. சரி சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நோ ப்ராப்ளம் மாதாஜி. வேற ஏதாவது டவுட், எதுவும் டவுட் இல்லைன்னா வந்துட்டு வாட்ஸ்அப்ல சொல்லிக்கலாமா? ரீகேப் போகணும். சாரி, ரீகேப் போகலாம். ரீகேப் யாராவது ரீகேப் பண்றீங்களா? யாரு இன்னைக்கு மாதாஜி ரீகேப்? இன்னைக்கு வரதராஜன் பிரபு நம்மளுக்கு ரீகேப் பண்றாங்க பிரபு. ஹரி ஓல். ஓகே,
அஹ், ராம் பிரசாத் பிரபுவுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணன் பிரபு. 4 விதமான மனிதர்களில் தூய்மையானவர்கள் என்னை வழிபடுவார். டிஸ்ட்ரஸாக இருப்பவர்கள், துன்பப்படுபவர்கள், சொத்து மீது ஆசை உள்ளவர்கள், இன்குசிட்னா யார் அந்த தெய்வம், அது எப்படி இருப்பார், என்ன செய்வார் என அறிந்து கொள்ளுபவர்கள், உண்மையான உயர்ந்த அறிவை பரமாத்மாவை பற்றி அறிவு தேடுவார்கள். பக்தி ரசாமிர்தா சிந்துவில் என்ன சொல்லுகிறது? ஒருவன் உண்மையாகவே ஆத்ம சுத்திக்காக முழு மனதுடன் ஆண்டவரை தியானிக்க வேண்டும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் கூடாது. மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் அல்லது எதையாவது எதிர்பார்த்து இறை தொண்டு செய்யாமல் இருப்பவன் உண்மையானவன். அது முடிய வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும்? தூய்மையான உள்ளமுள்ள பக்தர்களின் சகாசம் வேண்டும். செல்ஃபிஷாகவும் ஸ்பிரிச்சுவல் கோலா இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடாது. இதுல நாராயண பட்டரின்னு ஒருத்தர் இருந்தாரு கேரளால, உண்மையான பக்தர். அவருக்கு ருமாட்டிக் பிடிபட்டது. அவர் குருவாயில் பல வழிபாடுகள் செய்தார். அவர் நாராயணியம் என்னும் நூலை எழுதினார். 1000 வருஷம் உள்ளது. அப்போது அவர் வேண்டியது, பகவானே, எனக்கு இந்த வியாதியை இருந்து விடுதலை கொடு, என்னை உணரச் செய், லெட் மீ எஸ்டாப்ளிஷ் இன் தி செல்ஃப், இல்லை என்றால் பக்தியை கொடு. ஆர்த்த பக்தியிலிருந்து ரியல் பக்தி ஆகிறார். கஜேந்திர மோட்சம் அனைவருக்கும் தெரியும். பயங்கர சக்தி வாய்ந்த கஜேந்திரனால் முதலியின் வாயிலிருந்து தப்ப முடியவில்லை. ஆனால் நாராயணா, அகில குரு, என்னை காப்பாற்று என்று நாராயணனை வேண்டிய போது காப்பாற்றப்படுகிறார். அதே போல திரௌபதியின் துகில் உரியப்படும் போது அவர் சக்தி வாய்ந்த கணவர்கள் யாரும் அவரை காப்பாற்றவில்லை. பீஷ்மர், துரோணர் போன்றவர்களும் காப்பாற்றவில்லை. இறைவனிடம் சரணாகதி அடைந்து கிருஷ்ணா மகாயோகி என்று வேண்டிய போது காப்பாற்றப்பட்டார். இதுபோல துருவன், பரீட்சித், பீஷ்மர் போன்றவற்றை கதைகளை கூறினார். அது பகவதிலே சாமந்த ஜம் கிங் சத்யஜித் கொடுத்தவர். சத்யஜித்துக்கு சாமந்த ஜம் சன்காடினால் கொடுக்கப்பட்டது. அதில் உள்ளவர்களுக்கு 8 பாரம் கோல்டு இருந்தால் 77 கிலோ ஒரு நாளைக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் உண்டு. தூய்மையான பக்தியுடன் அதை எப்பொழுதும் பூஜை செய்ய வேண்டும். இல்லாவிடில் துயரங்கள் வந்து சேரும். இதை போட்டுக்கொண்டு ஒரு நாள் கிருஷ்ணரிடம் போகிறார் சத்யஜித். கிருஷ்ணர் தெரிந்து விடுகிறது. அவர் உடனே சொல்லுகிறார், நீ இதை என் தாத்தாவிடம் கொடுத்து விடு, அவர்தான் மாமன்னர், நீ இதை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார். ஆனால் மறுத்துவிட்டு போகிறார். போய் ஒரு நாள் தம்பி அதை போட்டுக்கொண்டு வேட்டையாட சென்று விடுகிறார். வேட்டையாடும் போது சிங்கம் அவரை கொண்டு விடுகிறது. சிங்கத்திலிருந்து சிங்கத்தை ஜாம்பவான் கொண்டு விடுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் பேரில் பழி விழுகிறது. அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டி காட்டுக்குள் செல்கிறார். அவருக்கு உண்மையை கண்டுபிடித்து ஜாம்பவானுடன் 28 நாள் போர் செய்கிறார். அதன் பிறகு ஜாம்பவான் உண்மையை புரிந்து கொண்டு ஜாம்பவதியை மனம் செய்து கொடுக்கிறார். ஜம்மையும் கொடுக்கிறார். அதையும் கொண்டு கிருஷ்ணர் சத்யஜித்திடம் சொல்லும் போது சத்யஜித்திரால் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன் மகளை சத்யபாமாவை திருமணம் செய்து கொடுக்கிறார். ஆனால் கிருஷ்ணன் சத்யபாமாவை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த கல்லை, இந்த ஜம்மை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ அதை உரியவர்களை ஏற்படுத்தி விடு கண்டவர்கள் என்று சொல்லி முடித்து விடுகிறார். இவ்வளவுதான் எனக்கு தெரிந்தபடி நான் எழுதி சொல்லியிருக்கிறேன். பிரபு இனி ஏதாவது இருந்தால்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் தான் எப்பவும் சொல்ற மாதிரி பிரபு. எனக்கு நாங்க சொல்றதை விட வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்லுவீங்க பிரபு. ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவோம். இப்ப நாங்க 1 மணி நேரத்துல சொல்றத இவ்வளவு நல்லா சொல்றீங்கல்ல பிரபு. சூப்பர் பிரபு. ஹரிபோல் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நல்லா விளக்கம் சொன்னீங்க, நல்லா பொருளா புரிஞ்சது. ஹரே அவர் கிருஷ்ணா. பிரபுஜி சொன்னது நல்லா இருந்தது, நீங்க சொன்னது நல்லா இருந்தது. ரொம்ப ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. நன்றி மாதாஜி. இன்னைக்கு வந்துட்டு அடுத்து பாகவதம் கிளாஸ் போனோம் மாதாஜி. ஸோ அதனால நான் லீவ் ஆயிக்கிறேன் மாதாஜி. நீங்க எல்லாம் ஸ்டே பண்ணுங்க. இதுலயே தான் பாகவதமும் வந்துட்டு இன்னைக்கு ஹரிகிருத்தன் பிரபு கிளாஸ் நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாம் ஸ்டே பண்ணுங்க, கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் லீவ் ஆயிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் வாஞ்சகத்தை சொல்லிடலாம் பிரபு. சாரி. வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். கௌரவ பிரம்மனந்த ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.